இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுக்குடா இங்க வந்த? டேய், நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டுடா. ரொம்ப நாள் கழிச்சு ஆசபாசமா உன்னை பார்க்க வந்தா எதுக்கு வந்தான்னு கேக்குற? நாம என்ன அப்படியே பழகிருக்கோம்? டேய், நான் தான் உன்னை கூப்பிடவே இல்லையே. கூப்பிட்டு வரவன் சொந்தக்காரடா, கூப்பிடாம வர வந்தா ஃப்ரெண்டு. என்னடா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரியே பேசுற? ஏதோ துரோகிய வெட்டி விடுற மாதிரி வெட்டி விடுற. நான் என்னடா பண்ணேன்? டேய், உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்த? என்ன வேணும்னா என்னென்னமோ வேணும். நம்ம டீம்லயே நீ மட்டும்தான் நல்லா வசதியா இருக்க. நாங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கோம். இந்த என்ன எடுத்துக்க. நானும் எவ்வளவோ போராடினேன், வாழ்க்கையவே சரியாவே அமைச்சுக்க முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைடா. எல்லா பிரச்சனைக்கும் பணம் தான் காரணம். ஒரு நிமிஷம். டேய், இந்தா, இதுல பணம் இருக்கு, வச்சுக்கோ. புடி. இவ்வளோ பணமா? எல்லாம் எனக்கா? ஆமாடா, எடுத்துக்கிட்டு கிளம்பு. பணம் இருக்கட்டேன். இவ்வளவு தூரம் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நான் டக்குன்னு யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம போனா அவங்களாம் வருத்தப்பட மாட்டாங்களா? அதுக்கு ஒரு 2 நாள் இருந்துட்டு போகும்போது இதையும் எடுத்துட்டு போறேன். டேய், உனக்கு இன்னொரு நாள் கூப்பிடுறேன். இப்ப நீ கிளம்பு. டேய், உனக்கு என்னடா ஏதோ விரட்டி விடுற மாதிரியா பேசுற? என்ன அனுப்புறதுலே குறியா இருக்க? டேய், நீ என்ன வீட்டுக்குள்ள வெடிகுண்டு வச்சிருக்கிற மாதிரியே பதற? நான் இங்க இருந்து என்னடா பண்ண போறேன்? சர்ரா சர்ரா போறேன்டா. அது எனக்கு இவ்வளோ பணம்லாம் வேண்டாம். குடு. இது மட்டும் போதும். டேய், இதையும் எடுத்துக்கோ. அத்தாடி, இவ்வளவு பணத்தை பார்த்தாலே பயமா இருக்கடா சாமி. எனக்கு இது போதும். எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன். மீதியை நீயே வச்சுக்கிட்டு இன்னும் 2 பில்டிங்க கட்டு. சரி, எப்ப கிளம்புற? இருடா, தங்கச்சிக்கிட்டையும் அப்பத்தாக்கிட்டையும் 2 வார்த்தை சொல்லிட்டு போறேன்டா. அதுக்குள்ள ஏன்டா இப்படி படுத்துற? விட்டா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுற போல. ஏன் மாப்பிள, ரொம்ப கடுப்பாகுது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுன்னு. நீ பழைய மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட நீ. பாத்துக்க. கடுப்பாகுது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுன்னு. டேய், நில்றா. டேய், நில்லு. ஆஹா ஆஹா, என்னம்மா தங்கச்சி, செட்டிநாடு கிரேவியா? ஆமாண்ணா, பன்னீரும் மஷ்ரூமா இருந்துச்சு, அதை வச்சு நான் கிரேவி பண்ணிட்டேன். சரி சரி, நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. இவனையும் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. ஆளு கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கியா? நீ நல்லா சாப்பிடுதா, ரெட்ட உசுரு. கேட்டுக்கோ. சரிங்கண்ணா. சரிதா, ஊர்ல ஒரு முக்கியமான வேலை, நான் கிளம்புறேன். அப்பதா போயிட்டு வரேன். ஐயோ, என்னண்ணா இப்பதானே வந்தீங்க, உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? அண்ணா, உங்களுக்காக தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்து சாப்பிட்டுட்டு 2 நாள் நீங்க தங்கிட்டு தான் போறீங்க. என்ன மாப்பிள, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறது இல்லையா? வாய் வாழ்த்தலைனாலும் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி. நான் தான் இவனை கூட்டிட்டு போய் விட போறேன். போற வழியில ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்தா சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஐயோ, ஏன்பா, வீடு தேடி வந்தவங்களுக்கு ஹோட்டல்லையா சாப்பாடு வாங்கி தருவீங்க? அண்ணா, கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? இப்ப அவசரமா கிளம்புனீங்கன்னு வைங்க, நாளை பின்ன உங்க வீட்டுக்கு வந்தனா பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்னம்மா என்னம்மா தங்கச்சி இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீ இவ்வளவு சென்டிமெண்டா பேசுனதுக்கு அப்புறம் நான் எப்படிமா சாப்பிடாம போவேன்?
நான் இருந்து சாப்பிட்டே போறேம்மா. சரிப்பா, சரி சரி. சரிங்க, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ஆ. நான் அண்ணனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பி வைக்கிறேன். இல்ல நானும் அவன் கூட. ஏங்க, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு தானே எங்க வீட்ல இருந்து என்ன அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன, நான் உங்க ஃப்ரெண்ட பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. கிளம்பு. ம். நீ கிளம்பு. டேய். ஆ? அந்த பணத்தை ஹால்ல இருக்கிற கபோர்ட்ல வச்சுட்டு போறேன். சாப்பிட்டுட்டு பணத்தை அப்படியே எடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. சரியா? போய் ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சுக்கூடா. வேற ஏதாவது பணம் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் போட்டு விடுறேன். ஆனா இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. மாப்பிள, அவர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல பாட்டி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்க சொன்னேன், அவ்வளவுதான். சரி, கரெக்ட். இதுதான் நட்புக்கு அழகு. இப்படிதான் இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். பாய் அஞ்சலி. டேய் வரேன்டா. சாப்பிட்டு போயிடு. சரியா? அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுதா. நல்லா இருந்துச்சு தங்கச்சி. சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. என்னப்பா, சொல்லுப்பா. அண்ணா, உங்களுக்கு என் அண்ணனை பத்தி தெரியுமா? யாருமா? என் அண்ணன் முருகன். அவரும் அந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தாரு. இவர்கிட்ட கேட்டேன், பட் தெரியலன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு. முருகனா? அப்படி யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லையம்மா. இருங்கண்ணா, என்கிட்ட போட்டோ இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வரேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். சரி, எடுத்துருவாமா. அண்ணா, இங்க பாருங்க, இவர்தான் என் அண்ணன் முருகன். இவன் பேரு அர்ஜுனாச்சே. முருகன்னு பேரை மாத்திக்கிட்டானா? என்னண்ணா, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா. ஆமா, இந்த போட்டோல நீங்க எங்க இருக்கீங்கண்ணா? இந்த போட்டோ எடுக்கும்போது நான் இல்ல, வெளியே போயிட்டேன். ஐயோ, அப்போ உங்களுக்கு என் அண்ணனை தெரியாதா? தெரியலையம்மா. பாவம்ண்ணா, அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாராம். அவரை பார்க்கணும்னு எங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்காரு. அதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். என் அண்ணனுடைய லட்சியமே அவரோட ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்கிறது தான். எனக்கு எதுவும் தெரியாதுமா.